நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இந்த ஈரான் அமெரிக்கா போர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கே போகுது அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போர் நம்ம வீட்டு வாசலில் சண்டை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த அமெரிக்கா. அதாவது இந்திய பெருங்கடலில் கடலுக்கு அடியில் மறைஞ்சிருந்த ஒரு சப்மரின் ஈரானுடைய ஒரு போர்க்கப்பலை அடித்து நொறுக்கியிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இதில் கிட்டத்தட்ட 80 பேர் மேலே இறந்துட்டாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 101 செயிலர்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதாவது ஈரானோட ஒரு முக்கியமான போர்க்கப்பல் இந்திய பெருங்கடல் பகுதியிலிருந்து அவங்க ஈரானுக்கு போயிட்டு இருந்தப்போ கடலுக்கு அடியில் மறைஞ்சிட்டு இருந்த அமெரிக்காவோட ஒரு சப்மரைன் ஹெவி வெயிட் டொர்பிடோவை ஏவி அந்த கப்பலை ரெண்டாக பறந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். டொர்பிடோனா நமக்கு தெரியும். அதாவது வானத்தில் நம்ம ஏவுகணையை வச்சு தாக்குதல் நடத்துகிறோம். தண்ணிக்கு அடியில் இந்த டொர்பிடோன்றது தான் தண்ணிக்கு அடியில் செலுத்தக்கூடிய ஒரு ஏவுகணை மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவி வெயிட் டொர்பிடோவை அமைச்சு இந்த ஈரானோட போர்க்கப்பலை மூழ்கடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா ஈரானுடைய போர்க்கப்பலால் கணிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கப்பல் சாதாரண கப்பல்லாம் கிடையாது. ஈரானோட ஒரு பெருமையான கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது ஒரு மொஜித் கிளாஸ் ஃப்ரிகேட் அப்படின்னு சொல்லப்படுது. டெஸ்ட்ராயர் கிடையாது, இது ஒரு ஃப்ரிகேட். அது 2021 இது ஈரானோட நேவியில் கமிஷன் பண்ணாங்க. இது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ரிகேட் தான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஏவுகணைகள், இதுலேயும் டொர்பிடோ, இந்த மாதிரியான எல்லா டெக்னாலஜியுமே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த கப்பல் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, இந்தியாவில் நடந்த இந்த மிலான் 2026 சர்வதேச கடற்படை அணிவகுப்பு, அது மட்டும் இந்த IFR, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசாகப்பட்டினத்துல தான் கலந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட ஒரு 74 நாடுகளை சேர்ந்த நேவி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதில் ஈரானும் ஒன்று அப்படின்னு பார்க்குறோம். அங்கேருந்து இது திரும்பி போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இலங்கையோட கடற்பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரத்தில் வச்சு இந்த அமெரிக்காவை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த அமெரிக்கா சப்மரைன் எப்படி இதை டார்கெட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய கப்பல் இந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில், அதாவது நம்மளுடைய எல்லையை தாண்டி இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் போகும்போது நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவோட நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன், அதாவது அநேகமாக அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓஹோன்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கப்புறம் வெர்ஜீனியா இந்த 2 பேர் கொண்ட கிளாஸ் சப்மரைன் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒகாயோ மற்றும் வெர்ஜீனியான்றது எல்லாமே நியூக்ளியர் கேப்பபிள் சப்மரைன். நியூக்ளியர் கேப்பபிள்னா நியூக்ளியரால் இயங்கக்கூடிய ஒரு சப்மரைன் சொல்லுவோம். ரொம்ப வருஷத்துக்கு அது தண்ணி கடியிலே இருக்கும். ஏன்னா பவர் சப்ளை எல்லாமே நியூக்ளியரில் வரக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். எந்த சத்தமுமே போடாமல் கடலுக்கு அடியில் இருந்து ஈரானோட கப்பலை பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கப்பலினுடைய இன்ஜின் சத்தத்தை எப்படி சொல்றாங்கன்னா அக்கோஸ்டிக் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்கோஸ்டிக் சிக்னேச்சரை வச்சு இது கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த அக்கோஸ்டிக் சிக்னேச்சர், அதாவது இன்ஜினோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கப்பலுக்கும் தனித்துவமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு கப்பலினுடைய அக்கோஸ்டிக் சிக்னேச்சரை இதுங்க ஆல்ரெடி கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நேவியோட கப்பலினுடைய அந்த சிக்னேச்சரையும் அவங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை வச்சு தான் இது இந்த தீனா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. தீனான்றது தான் நான் சொன்ன இந்த ஈரானுடைய மொஜித் கிளாஸ் ஃப்ரிகேட். ஸோ இதை தாக்குதல் தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணி நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட்டோடைய இன்புட், அதாவது சிக் இன்டெல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா மிலான் பயிற்சியில் கலந்துக்கிட்டு திரும்பும்போது அதோடைய ரேடியோ சிக்னல், அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட்டோட பொசிஷனிங், இது எல்லாத்தையுமே அமெரிக்காவோட உளவுத்துறை கவனிச்சு இருந்திருக்கு. அந்த தகவலை உடனே கடலுக்கு அடி இருக்கக்கூடிய இந்த சப்மரைனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட்டர் ஹெசத் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தை ஒரு குவைட் டெத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் யாருன்னா, இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஈரான் வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு முறையும் பிரஸுக்கு மீட்டிங் கொடுக்குறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ நம்மளுடைய ஆர்மி ஸ்போக் பர்சன்ஸ் நம்ம மீடியாவில் பேசினாங்களோ, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்லி பேசிஸ்ல அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. இவர் என்ன சொல்றாருன்னா, சப்மரைன் என்ன பண்ணுது, கடல் கடியில் இருந்துகிட்டு ஒரு ஹெவி வெயிட் டொர்பிடோவை அந்த கப்பலினுடைய பின்பகுதி, அதாவது ஸ்டென் சொல்றாங்க, அந்த பகுதியில் பயங்கரமாக தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் பின்பகுதி அவங்க டார்கெட் பண்ணாங்க, அப்பதான் கப்பல் ரெண்டா உடையும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பிளான். ஸோ அதனால பின்பகுதியில் தாக்குதல் நடத்திருக்காங்க. இதனால கப்பல் ரெண்டா பிளந்து கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் நடந்த இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு உண்மையிலே ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய கவலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது நம்மளுடைய கடல் பகுதி. 40 கிலோமீட்டர் ஸ்ரீலங்காவில் இருக்குது அப்படின்னா இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் தான். ஆனாலும் நம்மளுடைய எல்லை பகுதி இந்தியன் ஓஷன். அமெரிக்கா எங்கே இருக்குது, இந்தியன் ஓஷன் எங்கே இருக்குது, அவங்க எங்கே தாக்குதல் நடத்துறாங்கன்றதை நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். அதனால் 24/7 அவங்க இந்த பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கான்றது இதுலேருந்து நமக்கு தெரியுது. இப்போ ஈரானோட பதிலடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேலே பலியாயிட்டாங்க. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி ஈரான் சபதம் போட்டிருக்கு. ஏற்கனவே கமானி கொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கமாண்டர்ஸ், லீடர்ஸ் எல்லாரையும் இவங்க டார்கெட் பண்ணி மொத்தமாக தூக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது எப்படி இருக்குதுன்னா, இந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ ஈரானோட ஏவுகணையில் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பலை தேடுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடை ஈரானால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் தாக்குதல் பதில் தாக்குதல் நல்லாவே பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்ரேல் மேலே
பல குண்டுகளை இவங்க போட்டுட்ருக்காங்க. கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு. யூஎஸோடைய பேசஸ் கத்தாரில் ஆகட்டும், பஹ்ரைன் ஆகட்டும், குவைத் ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் யூஎஸோட பேசஸ் இருக்கோ அங்கெல்லாம் மிசைல் தாக்குதல் இவங்க நடத்துறாங்க. இவங்ககிட்ட பலஸ்டிக் மிசைல் இருக்குது, அது மட்டும் க்ரூஸ் மிசைல் இருக்குது, ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்குது, இது எல்லாத்தையுமே நடத்துறாங்க. ஆனால் ஈரான்ட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மிசைல் மட்டும்தான். வேறு எதுவுமே அவங்க கையில் இல்லை, ஏர்ஃபோர்ஸே இல்லை. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஈரான்ட்ட இருந்த பழைய ஒரு ஏர்கிராஃப்ட்டை பறந்து வரும்போது F-35 இஸ்ரேலோட F-35 சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் ஏர்ஃபோர்ஸ் இல்லாதனால பயங்கரமாக வந்து கஷ்டப்படுது ஈரான் அப்படி தான் பார்க்க முடியும். இந்த வாரில் ஈரானால் ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஆனால் மிகப்பெரிய சேதத்தை அவங்க உருவாக்குவாங்க. அதாவது ஈரானுக்கு மட்டும் சேதம் வராது, இஸ்ரேலுக்கும் சேதம் வரும், கல்ஃப் நாடுகளுக்கும் சேதம் வரும், உலகத்துக்கே சேதம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஈவன் நமக்குமே சேதம் வரும். என்ன பிரச்சனை அப்படின்னா உலக பொருளாதாரத்தில் இது மிகப்பெரிய ஒரு அடியை விழுந்துட்டு வருது அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா சர்வதேச கடல் போக்குவரத்து, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து டோட்டலாகவே ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வரக்கூடிய டேங்கர்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ஈவன் வந்து அவங்க கணிக்கவே இல்லை, அவங்களுடைய ஓன் டேங்கரே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வந்து அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ ரொம்ப ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி எல்லா பக்கமும் மிசைல் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்கணும். இது வந்து ஒரு என்ன பிரச்சனையில் கொண்டு போய் விடும் அப்படின்னா பொருட்களோட விலையை வந்துட்டு பயங்கரமாக அதிகரிச்சிடும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஆனால் நமக்கு ஒரு சின்ன ஃபேவர் என்னென்னா இந்தியாவுக்கு வந்து நாங்கள் மீண்டும் அதிக அளவில் எண்ணெயை தர்றதுக்கு ரெடியாக இருக்கணுன்ற மாதிரி ரஷ்யா வந்து தெரிவிச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது நமக்கு தெரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த துபாய் ஏர்போர்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த ஹெர்முஸ் ஜலசந்தி வந்து டிராஃபிக் ஜாமாகவே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வந்து அந்த பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு. இந்த பக்கம் கிராஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ இந்திய பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரத்த ஆறு தான் ஓடுது அப்படின்னு பார்க்குறோம். இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரில. அதாவது இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1982 வந்து என்ன நடந்துச்சுன்னா பிரிட்டிஷோட வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் 1982 பிரிட்டிஷோட நேவி வந்து அர்ஜென்டினாவுடைய ஏஆர்ஏ ஜெனரல் பெல்கார்னோ அப்படின்னக்கூடிய ஒரு க்ரூஸ் கப்பலை வந்து தாக்குனாங்க. அதாவது இதுதான் வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நடந்த ஒரு தாக்குதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010 சவுத் கொரியா இருக்கு இல்லையா, அவங்களுடைய ராக்ஸ் செனோனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் வந்து மர்மமான முறையில் வெடிச்சு செதறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2010 இது நடந்தது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 46 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு வந்து வடகொரியா தான் ஒரு குட்டி சப்மரீனை அனுப்பி தாக்குதலை நடத்திச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சர்வதேச தணிக்கை குழு வந்து சொன்னாங்க. ஆனால் வடகொரியா இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை மறுத்து தான் வருது. இந்த 2 இன்சிடென்ட் சொன்னோம் இல்லையா, 1982 பிரிட்டிஷ் நேவி நடத்துறது, அதுக்கப்புறம் இந்த தென்கொரியா கப்பலை வந்துட்டு நார்த் கொரியா தாக்குதல் நடத்துது. இந்த 2 இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சப்மரைன் அட்டாக் நடந்தது வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இதுதான் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இன்சிடென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காகவே கூட இந்த தாக்குதலை அமெரிக்கா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்தியா என்ன செய்ய போகுது இந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய கடற்படை இப்போ வந்து ரொம்ப உஷாராக இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க இங்கேயே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லைக்குள்ளே வந்து இந்த சண்டை வராமல் பார்த்துக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரானுடைய ஏர் ஸ்பேஸ் ஃபுல்லாக அண்டர் எங்களோட கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஏர் டிஃபென்ஸ்க்கு எதுவுமே இல்லை இப்போதைக்கு ஈரான்கிட்ட. இதுதான் உண்மை. நிறைய வீடியோஸ்லாம் வருது, ஈரான் வந்து அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் வாரில் யார் வந்து பார்த்தீங்கன்னா கை வாங்கி நிற்கிதுன்னா இஸ்ரேல் மற்றும் யூஎஸோட கை தான். ஏன் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் இல்லாததுனால அந்த ஏர் ஸ்பேஸை ஃபுல்லாகவுமே இவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. B-52 பாம்பர், அதாவது B-52 பாம்பர் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் இல்லாத ஒரு பாம்பர். இது வந்து நேற்று ஈரானுடைய முக்கியமான தளங்களில் வந்து திரும்பவும் தாக்குதல் நடத்திருக்கு. அதாவது ஈரானுடைய இந்த மிசைல் டெப்போ ஸ்டாக்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கும், அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ், இது மேலெலாம் வந்து இந்த B-52 பாம்பர்ஸ் வந்து குண்டு மழையை நேற்று புரிஞ்சிருக்கு. இதனால் இஸ்ரேல் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இன்னைக்கு அதாவது ஈரான்லேருந்து வரக்கூடிய மிசைலோட அளவு வந்து எங்கள் மேலே வரக்கூடிய மிசைலோட அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவும் அதான் தெரிவிச்சிருக்கு. அவங்களுடைய பவரை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டோம், அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ் வந்து எங்களுடைய டோட்டல் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உண்மைதான் கூட, அவங்க ஏர் ஸ்பேஸை அவங்க கண்ட்ரோல் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்ககிட்ட ஏர் ஃபோர்ஸே இல்லை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஓகே, ஸோ இந்த வார் எங்கே கொண்டு போய் முடியும் தெரில. நேற்று வந்து சைப்ரஸில் அட்டாக் பண்ணுறதுக்கு மிசைல் அவங்க அமைச்சிருக்காங்க. சைப்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா யூகேவோட பேஸ் இருக்குது. அந்த பேஸை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால அதை அட்டாக் பண்ணாங்க. அதனால் யூகே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூகேவும் சரி கிரீஸும் அவங்களுடைய நேவல் ஃப்ளீட் அமைச்சிருக்காங்க. ஃப்ரான்ஸ் ஆல்ரெடி அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து இஸ்ரேல் மேலே வரக்கூடிய இந்த ஏவுகணையெல்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரஃபேல் வச்சு சுட்டு விழுத்துறாங்க. ஒரு பக்கம் துருக்கி மேலே வந்து நேற்று தாக்குதல் நடத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எர்கோடன் அறிவிச்சிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோவுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து தடுச்சு அப்படின்ற மாதிரி துருக்கியும் அறிவிச்சிருக்கு. ஸோ இது அப்படியே ஸ்பில் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நம்பரை கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய்.